ஸோ 8வது அட்டவணை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகள். ஸோ இந்தியாவில் இருக்கிற மொழிகள்ல இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி அந்த 8வது அட்டவணையில இடம்பெற்றுள்ளது. இந்த 8th ஷெட்யூல்ல ஃபர்ஸ்ட் 14 மொழிகள் தான் இருந்தது. 1954 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது 14 மொழிகளாக இருந்தது. அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட்ட 3 சட்ட திருத்தத்தின் வழியாக மேலும் 8 மொழிகள் சேர்க்கப்பட்டு தற்போது 8வது அட்டவணையில் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இடம்பெற்றுள்ளன. அந்த 3 சட்ட திருத்தங்கள் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மிக மிக முக்கியமானவை. முதல் சட்ட திருத்தம் பார்க்கும்போது ஸோ 8வது அட்டவணையில முதல்ல 14 மொழிகள் இருந்தது. அதுக்கப்புறம் 22 லாங்குவேஜஸா இப்போ அதிகரிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த மொழி சேர்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தி மொழி. சிந்தி மொழி பொதுவாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த பகுதிகளில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. ஸோ சிந்தி மொழி 21வது அமெண்ட்மெண்ட் வழியாக 1967ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா 71வது சட்ட திருத்தத்தின் வழியாக 1992ஆம் ஆண்டு 3 மொழிகள் இந்த 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி என்ற இந்த 3 லாங்குவேஜ் 71st அமெண்ட்மெண்ட்ல 1992ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 8th ஷெட்யூல்ல ஆட் பண்றாங்க. ஸோ ஏற்கனவே 14 இருந்தது, 15 + 3 18 மொழிகளாக அதிகரித்தது. இந்த கொங்கணி மொழியை பொறுத்த வரைக்கும் கோவா, இந்தியாவின் கோவா மாநிலத்துல இது மாநில மொழியாக இருக்கின்றது. மணிப்பூரி லாங்குவேஜ் மணிப்பூர் மாநிலத்தில் பெரும்பான்மையாக பேசப்படுகிறது. நேபாளி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் அந்த நேபாள் எல்லைப்புற பகுதிகளில் நேபாளி மொழி பேசப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. பிறகு 4 மொழிகள் 92வது சட்ட திருத்தத்தின் வழியாக 2003ஆம் ஆண்டு இந்த 8வது அட்டவணையில மேலும் 4 மொழிகள் சேர்க்கப்படுகிறது. போடோ, டோக்ரி, மைதிலி, சந்தாலி என்ற 4 மொழிகள் சேர்க்கப்படுகின்றது. இந்த போடோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸாம் பகுதிகளில் பேசப்படுகின்றது. டோக்ரி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளில் பேசப்படும் மொழியாக இருக்கு. மைதிலி, சந்தாலி பெரும்பான்மையாக பீகார் பகுதிகளில் பேசப்படும் மொழியாக இருக்குது. ஸோ இந்த 8 மொழிகள் சேர்க்கப்பட்ட பிறகு இந்த 8வது அட்டவணையில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை 14 22 அதிகரித்துள்ளது. ஸோ இந்த 3 சட்ட திருத்தங்களும் மிக மிக முக்கியமானவை. அதாவது எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னா, இந்த 8வது அட்டவணையில் செய்யப்பட்டுள்ள இந்த சட்ட திருத்தத்தின் வழியாக எந்தெந்த மொழிகள் எந்தெந்த சட்ட திருத்தத்தின் வழியாக சேர்க்கப்பட்டது, அந்த ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா இந்த நேபாளிங்கிற ஒரு லாங்குவேஜ் எந்த சட்ட திருத்தத்தின் வழியாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி எந்த லாங்குவேஜ்னாலும் இந்த 8 லாங்குவேஜும் கேட்கலாம். ஸோ இந்த 3 சட்ட திருத்தமும் அதோடைய ஆண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான